ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னவோ தெரில, ஓலா ட்ரிப்பு ரொம்ப கம்மியாக கொடுக்குறானுங்க. 5:30 மணிக்கு வண்டி எடுத்தேன், 6 மணிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்தது. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா பெருங்கத்தூர்லேருந்து சைதாப்பேட்டை வந்தது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அந்த ட்ரிப்பு தான் போயிட்டுருக்கோம், சைதாப்பேட்டைக்கு போயிட்டுருக்கோம். ஸோ என்னன்னே தெரில, இன்றைக்கி ரொம்ப ட்ரிப்பு கம்மி. ஆக்சுவலாக இப்போ நான் எத்தனை மணிக்கு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா 12:54 மிட் நைட்டில் நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருப்பேன். நம்மளோட டேஷ் கேமராவில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், வாங்கலாமா வேணாமான்றது. ஸோ அந்த டேஷ் கேமராவில் ரெக்கார்டான வீடியோ தான் இது. ஸோ அதுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் வந்து நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்ருக்குறேன். ஆக்சுவலாக இப்போது 10ஆம் தேதி மணி 1 மணி ஆயிடுச்சு நைட்டு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓலாவில் ஒரு 3 ட்ரிப் தான் எடுத்திருக்கோம். 9 மணிலேருந்து மணி இப்போ 1 மணி ஆகுது. இப்போ வரைக்குமே ட்ரிப்பே இல்லை, ஏன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ட்ரிப்பு சைதாப்பேட்டில் ட்ராப் பண்ணோம். அப்புறமா 2வது ட்ரிப்பு சைதாப்பேட்டிலேருந்து மேடவாக்கம் வந்தது. அப்புறம் மேடவாக்கம் ட்ரிப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளாம்பாக்கம் ஒரு ட்ரிப்பு வந்தது. 9 மணிக்கு கிளாம்பாக்கம் வந்து ட்ராப் பண்ணோம். அதோட ஆல்ட் தான். அங்கேயே நைட்டு டின்னரை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். ட்ரிப்பு எதுவும் வர்ற மாதிரி தெரியல. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு வண்டியை யூட்டன் பண்ணி ஒரு பக்கம் தாண்டி மறுபடியும் பெருங்குளத்தூர் பக்கத்தில் வண்டலூர்லேயே வண்டியை போட்டோம். சரி, ஏதாவது ட்ரிப்பு வருதா பார்க்கலாம் அப்படின்ட்டு. இவ்வளோ நேரம் ஆச்சு, எதுவும் வரல. ஆக்சுவலாக 11:45க்கு ஒரு ட்ரிப்பு வந்தது. அந்த சதர்லேண்ட் அந்த ஐடி பார்க்லேருந்து வந்தது. வண்டியை மூவ் பண்ணும்போதே கஸ்டமர் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்டரை. ஏன் பண்ணாங்கன்னு தெரியல. ஸோ நம்மளால் இன்னைக்கு டேட்டில் இன்சென்டிவும் அச்சீவ் பண்ண முடியல. ஏன்னா ஈவினிங் தான் வண்டி எடுத்தோம். நைட்டுக்குள்ளே 5 ஆர்டர் முடித்தா தான் நம்மளுக்கு அந்த 20 ரூபீஸ் இன்சென்டிவ் வந்து நம்மளுக்கு அச்சீவ் ஆகும். ஸோ அதுவும் அச்சீவ் பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மணி 1 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக ஒரு 12:15 நினைக்கிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓலா மட்டும் இல்லாமல் ரேப்பிடோ, அப்புறமா நம்ம யாத்திரி, இது ரெண்டுலேயுமே அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 12:15க்கு ரேப்பிடோவில் ஒரு ஆர்டர் வந்தது. பெருங்குளத்தூரில் இருந்து நியர்பை காட்டாங்குளத்தூர் தாண்டி. அப்போது அந்த ட்ரிப் அந்த ட்ரிப் எடுத்துகிட்டு வந்து முடிச்சுட்டு தான் இப்போ உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஸோ நம்மளோட ஏர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன். மறக்காமல் அதை பாருங்கள். இந்த டேஷ்கேமோட வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது மட்டும் கமெண்டில் பின் பண்ணிடுங்க பிரதர். ஏன்னா அது எப்படி இருக்குது, நம்ம இதிலே கன்டினியூ பண்ணலாமா இல்லை மொபைல்லே எடுத்து அப்லோட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு ரீசனால் மட்டும் நான் கேட்குறேன், வேறு எதுக்கும் இல்லை. ஆக்சுவலாக இதுலேயே ஆடியோ ரெக்கார்ட் ஆகிருந்துச்சு. நம்ம ஏன் அது போஸ்ட் பண்ண முடியல, ஆக்சுவலாக ரியல் ஆடியோ ஏன் போஸ்ட் பண்ண முடியல அப்படின்னா, நம்மகிட்ட ஒரு இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் வச்சுருக்கோம். ஸோ அதில் 4 ஸ்பீக்கருமே நல்ல ஸ்பீக்கர் போட்டு சவுண்ட் நல்லாயிருக்குன்றதுனால எப்பயுமே பாட்டு கொஞ்சம் சத்தமாகவே வச்சு கேட்டுட்டு போவோம். அதனால் அந்த சாங் கூட நம்ம போட்டோம் அப்படின்னா மேபி காப்பிரைட் கிளைம் வரலாம் அப்படின்றதுனால போடலை. நம்ம அந்தளவுக்கு நம்ம சேனல் வரலன்றது ஃபஸ்ட்டு சொல்லிடணும். ஏன்னா நம்ம அந்தளவுக்கு போகலன்னோம். மேபி ஃப்யூச்சரில் போச்சுன்னா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி ஒரு ஆசை தான் நம்மளுக்கும். மேபி அந்த மாதிரி போச்சுதுன்னா காப்பிரைட் விழுந்துருமோ அப்படின்ற பயத்தினால தான் அந்த ஒரிஜினல் ஆடியோ போட முடியல. 2வது கஸ்டமர் வந்து பர்சனலாக ஏதாவது மொபைலில் பேசிட்டு வருவாங்க. ஸோ அந்த ஆடியோவும் வந்து நம்ம போஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு ரீசனால தான் ஒரிஜினல் ஆடியோ போடாமல் இண்டிவிஜுவலாக நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்டை வந்து கண்டினியூவாக கொடுங்க. இப்போ நம்ம ஆப்பில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு டீட்டெயில் வந்து ஆப்பில் இருந்து இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் பார்த்திங்கன்னா 1:05 ஆயிடுச்சு. இப்போ வரைக்குமே ஆர்டர் வரல. நம்ம நேற்று ஈவினிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஹிஸ்ட்ரி நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா 3 ஆர்டர் தான் எடுத்திருக்கோம்.
ரூ. 1109 வந்திருக்கு நமக்கு. இண்டிவிஜுவலாக ஒரு ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 ஆர்டர் சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. அதே தான். ஃபஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்களத்தூர்லேருந்து சைதாப்பேட்டை போயிருக்கோம். அதுக்கு வந்து 373 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. 21 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்ணது 500 ருபீஸ், நம்மளுக்கு வர்றது 373 வந்திருக்கு. ஓகே. ரெண்டாவது ஆர்டர் பார்த்தீங்கன்னா சேம் அந்த கஸ்டமரை ட்ராப் பண்ண இடத்துக்கு ஆப்போசிட்டு, ஆனால் அது நம்ம யூட்டர்ன் பண்ணி வர மாதிரி இருந்ததுனால ஒரு 2-3 கிலோமீட்டர் கிட்ட நம்ம சுற்றி போய் யூட்டர்ன் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அங்கேருந்து இது மேடவாக்கம் ட்ராப்பு, இது 400 ருபீஸ் வந்தது. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளாம்பாக்கம். ஸோ இதுதான் நம்ம எடுத்த லாஸ்ட் ஆர்டரு. 18 கிலோமீட்டரு 335 ரூபா வந்திருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1109 ரூபா வந்து ஓவரால் ஏர்னிங்ஸ். இது வந்து நேற்று, அதாவது ஈவினிங்லேருந்து நேற்று நைட்டு 12 மணியோட முடிஞ்சுது. ஸோ இப்போ 12 மணிக்கு அப்புறமா உள்ளது இன்றைக்கி டேட்டில் வரணும். பட் இது வரைக்கும் எந்த ஆர்டரும் வரல. மணி 1 ஆகி தாண்டிடுச்சு. ஸோ ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடோவில் நேற்று எந்த ஆர்டருமே கிடையாது. ஸோ நேற்று எதுவுமே கிடையாது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் நான் சொன்னேன் இல்லையா, 12:35க்கு வந்தது, சாரி 12:15க்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பெருங்களத்தூர்லேருந்து காட்டாங்குளத்தூர் பக்கம் கீழ்கரணைன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இப்போ அங்கே தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 358 ஓவரால் சேர்த்திங்கன்னா 360-400 வச்சாலுமே 1500 தான் ஓடி இருக்குது. இன்னும் காலையிலுக்குள்ளே இன்னொரு 1500 ஓட்டினா தான் நம்மளுக்கு வந்து அது ப்ராஃபிட்டில் வரும். ஏன்னா நம்மளுக்கு டீசல் வண்டி தான் இது, 17 மாடல் டீசல் வண்டின்றதுனால நம்மளுக்கு டீசல் கொஞ்சம் அதிகமாக போகும். ஸோ எப்படின்றது பார்க்கலாம். பார்த்துட்டு உங்களுக்கு நான் ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இந்த 1 மணிக்கு அப்புறமா எவ்வளோ ஓடிச்சு அப்படின்றத இது கூடவே நான் மறுபடியும் அட்டாச் பண்ணுறேன். உங்களுக்கு மறக்காம அதையும் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்தீங்கன்னா 5:40 ஆயிடுச்சு மார்னிங். நம்ம எங்கே இருந்தோமோ அங்கேயே தான் கிட்டத்தட்ட 3:30 மணி வரைக்கும் இருந்தோம். ஆர்டர் எதுவுமே வரல. அப்புறமா அங்கேருந்து எம்டி அடித்து கிளாம்பாக்கம் வந்துட்டோம். கிளாம்பாக்கத்தில் இருந்து 5 மணிக்கு தான் ஒரு ஆர்டர் வந்தது. எங்கே வந்ததுன்னா படப்பைக்கு வந்தது. ஸோ அந்த ஒரு ஆர்டர் மட்டும்தான் இன்றைக்கி 12 மணிலேருந்து இப்போ 5:45 வரைக்கும் எடுத்தது. வெறும் 235 மட்டும்தான். ரேப்பிடோலையும் நம்மளுக்கு அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரல. நம்ம யாத்திரையிலையும் எந்த ஆர்டரும் வரல. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி அவ்வளோதான் நினைக்கிறேன். 100 முடியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட கணக்கை பார்த்தோம் அப்படின்னா 358 + 1344 358 மொத்தம் 1696 ரூபா வருது. ரவுண்டாக 1700 வச்சுக்கலாம். இப்போது வரும்போது டீசல் போட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட 650 ரூபா பிடிச்சிருக்குது. அப்படின்னா நமக்கு என்னாச்சு, -650 போட்டால் 1000 ருபீஸ். இப்போது ஓனர் கம் டிரைவர் அப்படின்றதுனால எனக்கு இது கையில் நிற்கிது. இன்கேஸ் நான் டிரைவர் போட்டிருந்தேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரும் பாருங்கள். 1700 இன்றைக்கி ஓடுனது இன்ட்டு 30% அவங்களோட சேல்ரி போயிடும். -1700 போட்டால் 1190. ஸோ அதில் நம்ம டீசல் 650 ரூபா போச்சுன்னா 540 ருபீஸ் இன்றைக்கி நம்ம கையில் வந்திருக்கும். இன்கேஸ் நான் டிரைவர் போட்டிருந்தேன்னா, இன்றைக்கி நம்ம அப்படி போடல. ஸோ நம்மளே வண்டி எடுத்ததுனால இன்றைக்கி 1000 ருபீஸ் கையில் இருக்குது. பட் இது கம்மி தான். ஆவரேஜாக நம்மளுக்கு 3000 அதுதான் ஃபிக்ஸடாக வச்சுருப்போம். இது வரைக்கும் இவ்வளோ கம்மியாக எனக்கு ஓடினது இல்லை. பட் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கம்மியாக வந்ததுன்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலாக நம்ம 2 மாதமாக வண்டி எடுக்கலை. அது ஒரு ரீசனாக இருக்குமோன்னு டவுட்டாக இருக்குது. எனக்கு தெரியல கரெக்டாக. மேபி இருக்கலாம். ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ 2 மாதமாக வண்டி எடுக்கலை. இப்போ தான் வண்டி எடுத்துருக்கோம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஆச்சு அப்படின்றது. நிறையா பெரிய கதைகள்லாம் இருக்கிறது. கண்டிப்பாக எல்லாமே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஓகே, பாய், தேங்க்யூ. மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை.